குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் விசுவாவசு வருடத்தின் இறுதி நாட்களில் நாம் இருக்கிறோம். இறுதி நாளான இன்று திங்கட்கிழமை. நாளை சித்திரை 1 பராபவ வருடம் பிறக்கின்றது. நாளை சித்திரை 1 ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை 1 பிறக்கின்றது. அழகான இந்த விசுவாவசு வருடத்துக்கு விடை கொடுத்து நாம் அந்த வருடத்தை நாம் வரவேற்போம். இறுதி நாளான இன்று என்ன விசேஷம்? சுப முகூர்த்த நாள். சுப முகூர்த்த நாள். இன்றைக்கி பூச நட்சத்திரத்துக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். இன்றைக்கு ஏகாதசி திதி, சர்வ ஏகாதசி, இந்த வருடத்தின் கடைசி சர்வ ஏகாதசி. நாளை சித்திரை 1. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்ல ஆலோசனை விலை மதிப்பற்றது. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய அந்த ஒரு நாளில் தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது. இன்றைய ராசி பலன்: மேஷம் மேன்மை, ரிஷபம் பெருமை, மிதுனம் ஆதரவு, கடகம் நட்பு, சிம்மம் உதவி, கன்னி பாராட்டு, துலாம் பிரீத்தி, விருச்சிகம் பக்தி, தனுசு போட்டி, மகரம் தெளிவு, கும்பம் சாதனை, மீனம் ஆக்கம். மறுபடியும் நமக்கு அந்த வளைகுடா போர் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருக்கு. உங்களுக்கே தெரியும், நியூஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. கஷ்டமாக இருக்குது, என்ன நடக்கும்னு தெரியல. அரசு விடுமுறை. சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பு, அரசு விடுமுறை. பயத்தை புடம் போட்டால் வெள்ளி ஆகுமா? கடவுளிடம் கேட்டால் கிடைக்காதது ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு இது. நான் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் என் கோயில் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தீங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். திங்கட்கிழமை பாகம் பாபை மோசனி ஏகாதசி. நாளை தமிழ் வருட பிறப்பு, மேஷ ரவி 9:32 காலை. சரி, அவ்வளோதான் இதில் போட்டிருக்கு. சரி, தமிழ் வருடம் மறுபடியும் நான் சொல்கிறேன் எப்போ பிறக்கிறது என்றால். பிறக்கவிருக்கும் தமிழ் புத்தாண்டின் பெயர் ஸ்ரீ பராபவ. ஏப்ரல் 14 காலை 8:35 மணிக்கு சதய நட்சத்திரம், கும்பராசி, ரிஷப லக்கணத்தில் ஆண்டு பிறக்கிறது. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சங்கர நாத சரீரவர நான் அந்த பாட்டு கேட்டேன், சங்கராபரணம் பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிவனுடைய பாட்டுக்களை எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள்லாம் என்ன தமிழ் புத்தாண்டில் பண்ணுவீங்கிறத சொல்லுங்கள். நாங்கள்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம், குளிச்சுட்டு சாமி கும்பிடுவோம், வேறு எதுவும் பண்ண மாட்டோம். அதனால் நீங்கள் என்ன செய்வீங்க, என்ன பண்ணுவீங்கிறத இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்க இருக்கும் தமிழ் புத்தாண்டில் நாம் இருக்கிற நம்ம எல்லா கஷ்டமும் தீர்ந்து நல்லபடியாக வாழணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம்.
ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் பொழுதுக்கு கனி காணுதல் எல்லாம் அதை பற்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். நீங்கள் என்ன உங்களால் முடியுதோ வசதிக்கு அதை செய்யுங்க. ஓகே.